Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அம்பத்தூர் அருகே கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கழிவுநீர் சாலையில் விடப்படுவதால் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க இருக்கலாம். சம்பத்குமார், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னையில் நடைபெற்று வரும் இந்த பாதாள கழிவுநீர் கால்வாய் பணிகளின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து அவதியடைந்து வரும் நிலையில கொரட்டூரில் அலட்சியமாக சாலையில் வெளியேற்றப்பட்ட தண்ணீரில் இளம்பெண் ஒருவர் விபத்தில் சிக்கிய வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்திற்கு உட்பட்ட கொரட்டூர் நிழல் சாலையில் கடந்த 2 வாரங்களாக பாதாள கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒரு பகுதியில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் மற்றொரு பகுதிகள் தற்பொழுது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளின் போது கால்வாயில் தேங்கி இருந்த தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றி அதை நேரடியாக சாலையிலேயே விட்டு விடுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்தும் பெரும் இடையூறாக மாறி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் தோண்டப்பட பள்ளத்தால் அந்த பகுதி குறுகிய பாதையாக மாறி இருக்கிறது. மேலும் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் சாலையோரம் சரிந்து கிடப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று இந்த பணிகளை ஒரு பெண்மணி பணியை முடித்துவிட்டு அம்பத்தூரில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்துல திரும்பி கொண்டிருந்த போது அந்த இளம்பெண் சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் வாகனம் சறுக்கி கீழே விபத்தில் சிக்கியிருக்கிறார். அப்போது அவருக்கு பின்னால் லோடு வாகனம் ஒன்று வந்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக கீழே விழுந்திருந்த அந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் அவர் மோதியது. அந்த வாகனத்தோட அந்த இளம்பெண் சில தூரம் எடுத்து செல்லக்கூடிய காட்சியும் அந்த வீடியோ காட்சியில் பதிவாகி இருக்கிறது. இந்த விபத்துல இளம்பெண்ணுக்கு முகத்தில் லேசான காயம் என்பது ஏற்பட்டு இருப்பதாகவும் உடனடியாக அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டு அருகாமையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் பெரிய அளவான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதும், இதையடுத்து பாதாள கழிவுநீர் கால்வாய் பணியின் போது வெளியேற்றப்படும் அந்த தண்ணீரை சாலைகளில் விடாம டேங்கர் அல்லது வாகனங்கள் மூலம் எடுத்து சென்று அதற்கான நீர்நிலைகள் பகுதிகளில் வெளியேற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளிடையே கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அலட்சியமாக சாலையில் வெளியேற்றப்படும் தண்ணீரால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு நிகழ்வதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாகவும் இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.